ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 4வது நாள் முடிந்து 5வது நாள் பார்த்தீங்கன்னா, இன்று திங்கட்கிழமை. பல இடங்கள் பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சியே நிலவுகிறது. இன்று ஒர்க்கிங் டே அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்டு யுஎஸ் ஆகட்டும், ஓவர்சீஸ்லயும் சரி, அண்டு டிஎன்லும் சரி, பல இடங்களில் பசுமை புரட்சிகளே நிலவுகிறது அப்படிங்கிறதா ஜனநாயகம் திரைப்படத்தில் ரிப்போர்ட் ஆகியிருக்கிறது இன்று. அதாவது முதல் நாள் பார்த்தீங்கன்னா சுமார் 70 கோடிக்கு மேலே வசூல் செய்த ஜனநாயகம் திரைப்படமானது 2வது நாளில் அப்படியே வசூலில் சரிந்தது. 3வது நாளில் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரியும், 4வது நாளில் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க. அதாவது 4 நாட்களும் சேர்த்து ஜனநாயகம் திரைப்படம் 153 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை, சோசியல் மீடியாவிலும் சேரக்கூடிய ஒரு நியூஸ் தான். உண்மையான வசூல் நிலவரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் திரைப்படத்தில் கேவின் புரொடக்ஷன்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை இந்த திரைப்படத்தின் வசூல் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. 4 நாட்களில் சுமார் 300 கோடிக்கு மேல் வசூல் செய்த திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ரஜினிகாந்த் அவருடைய 2.0 திரைப்படம் அப்படிங்கிறதாகட்டும், 4 நாட்களில் 400 கோடி. அதற்கு அடுத்தபடியாக கூலி திரைப்படம், இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா 4 நாட்களில் 404 கோடி. 3வது பார்த்தீங்கன்னா ஜெயிலர், அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய திரைப்படம். இந்த திரைப்படமும் 300 கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைச்சிருக்கு. இன்னொரு திரைப்படமும் இருக்குது, அது நடிகர் விஜய் அவர் நடித்த எல்சியு லியோ திரைப்படம். அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா 4 நாட்களில் 300 கோடிக்கு வசூல் செய்து சாதனை படைச்சிருக்கு. பல இடங்களில் பசுமை புரட்சி நிலவியிருந்தாலும் பட் ஒரு லீக்கான திரைப்படத்துக்கு எந்த ஒரு வசூல் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் நான் சொல்லி ஆகணும். அண்ட் மிக்சட் ரிவ்யூஸ் படம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்களுக்கு போட்ட பணம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் 2 வாரங்கள் பார்த்தால் தெரிந்துடும் நினைக்கிறேன். பட் படம் ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.